தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக நீங்கள் பணிபுரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வு நீங்கள் எழுதியே ஆகணும். இந்த எக்ஸாம் பேர் வந்து செட் தேர்வு. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு தற்பொழுது வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையான உதவி பேராசிரியராக போவதற்கான ஒரு தகுதி தேர்வு. இந்த தேர்வு பாஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து எக்ஸாமுக்கே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து ஆசிரியர் பணிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஜாப் அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து பள்ளி ஆசிரியர்களாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெட் தேர்வு எழுதணும். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக போகணும் அப்படின்னா வந்து செட் தேர்வு எழுதணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் தேர்வை பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் தேசிய தேர்வு முகமை என்ற அமைப்பு நடத்தி வருகிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு செட் தேர்வு அப்படிங்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து நடத்துகிறாங்களாம். இதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது தமிழ், ஆங்கிலம், கணிதம் உள்ளிட்ட 43 பாடங்களுக்கான செட் தேர்வு ஜூன் 3ஆம் தேதி கணினி மூலமாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறது இந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிழை திருத்தம் பண்ணுவதற்காக வந்து இதற்காக ஒரு டேட்டும் ஒதுக்கியிருக்காங்க. மே 3ஆம் தேதி மற்றும் மே 4ஆம் தேதி ஆகிய 2 தேதிகளில் நீங்கள் வந்து பிழை திருத்தம் அப்படிங்கிறது ஆன்லைனில் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த தேதி அப்படிங்கிறது தேர்வு தேதி அப்படிங்கிறது ஜூன் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள் வந்து மாநில தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வு அப்படிங்கிறது தாள் 1, தாள் 2 என்று 2 தாள்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 180 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அதாவது 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. 2 தாள்களுக்கு இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஷிஃப்ட் காலை வந்து 9 மணி முதல் வந்து 12 மணி வரை வந்து நடத்துகிறாங்க. 2வது ஷிஃப்ட்டில் உங்களுக்கு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தேர்வு நடைபெறும் தேதி, இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதுகலை படிப்பில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் 3ஆம் பாலினத்தவர் 50% மார்க் பெற்றிருந்தாலே போதும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மேலும் வந்து வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து 58 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இதுக்கு வந்து விண்ணப்பிக்க வயசுமே கிடையாது. ஆனாலும் வந்து 58 வயது வரை இருப்பது நன்று. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கும் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பொறுத்தவரைய பொது பிரிவினருக்கு 1500 ரூபாயிலிருந்து 2500, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கட்டணம் வந்து 1250 ரூபாயிலிருந்து 2000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான கட்டணம் 500 முதல் 800 வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அமௌண்ட்டை தற்பொழுது வந்து உயர்த்தியிருக்காங்க. எனினும் 3ஆம் பாலினத்தவருக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணி பாருங்கள். தேர்வுக்கு அப்ளை பண்ண தான் உங்களால் வந்து பல்கலைக்கழகங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உங்களால் போக முடியும். அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.